Hi friends, அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் ரெட்மி நோட் 10 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் மொத்தமாக 3 மொபைல்ஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ சேம் டே குளோபலாக பார்த்தீங்கன்னா 4 மொபைல்ஸ் அவங்க ரெட்மி நோட் 10 சீரிஸில் லான்ச் பண்ணாங்க. குளோபலாக பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 5G மொபைல் லான்ச் பண்ணாங்க. இப்போ அந்த மொபைல் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ அதே ஸ்பெக்ஸோட தான் இந்தியாவில் நான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ அந்த மொபைல் வந்து இந்தியாவில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. BIS சர்டிஃபிகேஷன் கிளியர் ஆயிருக்கு. மாடல் நம்பர்லாம் வெளில வந்திருக்கு. ஸோ அந்த மொபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அது பார்த்ததுக்கப்புறம் இப்போ ரெட்மி நோட் 10 4G ஆல்ரெடி இந்தியாவில் இருக்குல்ல, ஸோ அது வாங்கலாமா, கொண்டு வர போகிற இந்த 5G மொபைல் வாங்கலாமா, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ்க்காக யூனிக் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஹால் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நான் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குளோபலாக பார்த்தீங்கன்னா இவங்க லான்ச் பண்ண 4 மொபைல்ஸில் ரெட்மி நோட் 10, ரெட்மி நோட் 10 ப்ரோ, ரெட்மி நோட் 10S, ரெட்மி நோட் 10 5G. ஸோ இப்படி 4 மொபைல் லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் மொபைல் தான் குளோபலாக ரெட்மி நோட் 10 ப்ரோவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 10 ப்ரோ குளோபலாக கிடையாது, வெறும் இந்தியன்ஸ்க்காக மட்டும்தான் அந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து தகவல் படி BIS சர்டிஃபிகேஷன் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க 2 மொபைல்ஸ்க்கு. அதோட மாடல் நம்பர்ஸ் பார்த்தோம்னா M2103K9BI. ஸோ I அப்படின்னா இந்தியன் வேரியன்ட். நார்மல் குளோபலுக்கு வந்து கடைசியில் G அப்படின்னு இருக்கும். ஸோ I இருக்கிறதுனால அது இந்தியன் வேரியன்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா M2103K19PI. ஸோ இந்த மாதிரி 2 மாடல் நம்பர் BIS சர்டிஃபிகேஷன் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் நம்பர் தான் குளோபலாக பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10S, ரெட்மி நோட் 10 5G. ஸோ இந்த 2 மொபைல் இப்போ கன்ஃபார்மாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ முதல்ல பார்த்தோம்னா ரெட்மி நோட் 10 5G. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தோம்னா இது 5G சப்போர்ட் பண்ணுற மொபைல். ஸோ அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற அந்த ரெட்மி நோட் 10 மொபைல் இருக்குல்ல, ஸோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் சேமாக இருக்குது. வெறும் 4G 5G மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. முக்கியமாக டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஸோ ஃபுல் HD ப்ளஸ் சப்போர்ட்டோட IPS டிஸ்பிளே அங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் அங்கே பார்க்க முடியுது. 5G வேரியன்ட்ன்றதுனால அதில் MediaTek Dimensity 700 ப்ரோசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7nm சிப்செட்டில் ரன் ஆகிற ப்ரோசர். ஸோ உண்மையில் கேமிங்லாகட்டும் டே பை டே யூசேஜ்க்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். 5G நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது. எந்தவித லேகிங் பிரச்சனையும் இருக்காது. ஸோ ப்ரோசர் வைஸ் வந்து எந்தவித கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. அதை தவிர மீதி ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது IPS LCD டிஸ்பிளே, 90Hz ரிஃப்ரெஷ் ரேட், Gorilla Glass 3 ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பிளாஸ்டிக் பேனல் தான் பார்க்க முடியுது. கிளாஸி ஃபினிஷ் இருக்குது, ஆனால் பிளாஸ்டிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கேமராவில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் இருக்குது. 48 MP பிரைமரி கேமரா, 2 MP டெப்த் சென்சர், 2 MP மேக்ரோ சென்சர் பேக் சைடில் பார்க்க முடியுது. செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெட்மி நோட் 10ல் 13 MP இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 8 MP தான் இருக்குது. ஸோ செல்ஃபிலையும் அவங்க டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. கூடவே பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, ஆனால் 18W ஃபாஸ்ட் சார்ஜரும் தராங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரோசர் தவிர மீதி எல்லாத்துலேயும் கொஞ்சம் டவுன்கிரேட் தான் ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. இவங்க குளோபலாக 3 வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 64GB, 4GB RAM 120GB ஸ்டோரேஜ், 6GB RAM 120GB ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் பண்ண லோயர் வேரியண்ட் இருக்குல்ல 4GB RAM 64GB, அதோட ப்ரைஸ்க்கு இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 15000 இருக்குது. ஆனால் அதே ப்ரைஸ்க்கு இந்தியாவில் கொண்டு வர மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு 13500 14000 ரேஞ்சில் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் கொண்டு வந்தாலும் இந்த இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ரெட்மி நோட் 10 4G மொபைலுக்கு காம்படிட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் தெரியல. ஸோ இத்தனை பேர் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட 5G மொபைல் வாங்க ரெடியாக இருக்கீங்க. அந்த மொபைல் விட்டுட்டு இங்கே AMOLED டிஸ்பிளே லான்ச் பண்ணியிருக்கிற எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்பெக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிற இந்த ரெட்மி நோட் 10 4G மொபைல் ட்ரை பண்ணுவீங்களா? மறக்காம உங்கள் ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்களோ. இப்போ வந்திருக்கிற அன்அஃபிஷியல் நியூஸ் படி இவங்க வந்து ரெட்மி மொபைல் லான்ச் பண்ண மாட்டாங்க. போக்கோவில் வந்து ஏதாவது ஒரு பிராண்டில் ரீபிராண்ட் பண்ணி தான் கொண்டு வர மாதிரி தகவல் இருக்குது. ஸோ போக்கோவில் கொண்டு வருவாங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மி எதிர்பார்க்கலாம். ஏன்னா போக்கோ மொபைல்ஸ் இவங்க சீப்பாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி விலையில் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி 13000 லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. 5G மொபைல் சீப்பஸ்ட் 5G மொபைல் அப்படின்னு. ஸோ ஏன்னா மீதி ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு நிறைய மொபைல்ஸ் வந்து ஆப்ஷனில் இருக்குது. போக்கோ M2 ப்ரோ, ரெட்மி நோட் 10. ஸோ இந்த மாதிரி நல்ல மொபைல்ஸ் நல்ல ஸ்பெக்ஸோட அவைலபிள் இருக்குது. பார்க்கலாம் இவங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் எந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஸோ சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஆனால் 5G அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. முழு டீட்டெயிலும் தெரிஞ்சால் கண்டிப்பாக யோசிப்பாங்க. பார்க்கலாம் ஸோ எந்த அளவுக்கு அந்த மொபைல் ப்ரமோட் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களோ. ஸோ அதுக்கடுத்து ரெட்மி நோட் 10S இருக்குல்ல, ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4G வேரியன்ட் தான். அதில் MediaTek Helio G95 ப்ரோசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தாலும் 6.43 இன்ச் AMOLED டிஸ்பிளே பேனல் பார்க்க முடியுது. ஸோ Realme 8 காம்படிட்டாக கொண்டு வர மாதிரி தெரியுது. ஏன்னா Realme 8லையும் சேம் ப்ராசர் AMOLED டிஸ்பிளே. பேக் சைடில் பார்த்தாலும் 64 MP பிரைமரி கேமராவோட குவாட் கேமரா செட்டப் பேக் சைடில் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் AMOLED டிஸ்பிளே 60Hz தான் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மேபி இவங்க போக்கோ M3 ப்ரோ அந்த பேரில் இந்த ரெட்மி நோட் 10S கொண்டு வர
அதிக வாய்ப்பு இருக்குது, 90%. இந்த மொபைல் வந்து அதிக தூரம் எதுவும் இல்லை, ஏப்ரல் 1 இல்லைன்னா 2nd வீக்கில் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் ரியல்மி 8 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் இந்த ரியல்மி, போக்கோ, ரெட்மி. ஸோ இவங்க வந்து எந்த மாதிரி காம்படிட்டிவ் ப்ரைஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வராங்களோ அந்த மொபைல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது? ஸோ நீங்கள் எந்த மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க? 4G மொபைல் பை பண்ணுறீங்களா, 5G மொபைலுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். யூனிக் டெக் டிப்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது. மறக்காமல் அங்கேயும் போய் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த சந்திக்கிற அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.